ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். நம்ம தலைமுனும் ஹீரோவும் ஒரு சபிக்கப்பட்ட விலங்கு கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவாங்க. எப்படி அவங்க அந்த விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்கன்றதை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வேறு லெவலில் இருக்கும், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம தலைமுனு ஹீரோவும் ஜாலியாக ஃப்ரிஸ்பி விளையாடிட்டு இருப்பாங்க. அதை தூரத்துலேருந்து ஒரு அக்கா பார்த்துட்டு அவங்க நாய்க்குட்டி கிட்ட, ஏ மோமோ, அந்த பசங்களை பார்த்தியா, ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க, நம்மளும் போய்ட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஷின்சான் கிட்ட போய்ட்டு அந்த அக்காவும் நாங்கள் வரலாமான்ட்டு கேட்க, நம்ம தலைவனும் அழகான பொண்ணுங்க கேட்டால் நான் வேண்டான்ட்டா சொல்லுவேன், நீங்கள் தாராளமாக வரலான்ட்டு சொல்ல, உடனே அந்த அக்காவோட நாய்க்குட்டியும் சூப்பர் சூப்பர்ன்னும் நம்ம தலைவனும் என்னடா இது நாயெல்லாம் பேசுது, ஏ நாயே உன்னால் மலையாளம் பேச முடியுமா, எங்கே பேசி காட்டுன்னு சொல்லிட்டு நாயை வெறுப்பேற்றிட்டு இருப்பான். உடனே அந்த அக்காவும், தம்பி அது எதையாச்சும் பேசிட்டு போட்டோம், பாப்பா நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கலான்வாங்க. இப்போ அவங்க விளையாடிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே விசித்திரமாக என்னத்தையும் ஒன்றத்தை காட்டுறாங்க. அதுக்குள்ளேருந்து இப்போ நான் வெளியே வரப்போகிறேன்ட்டு ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம தலைவனும் அந்த ஃப்ரிஸ்பியை தூக்கி எறிய 2 நாயும் அந்த ஃப்ரிஸ்பியை பிடிக்க வேக வேகமாக ஓடிட்டுருக்கோம். அந்த அக்காவும் கொஞ்சம் மெல்லமாக போட்டிருக்கலாமேன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த நாய்களும் அந்த ஃப்ரிஸ்பியை எடுக்க போக அங்கே சின்னதாக விசித்திரமாக ஒன்று இருந்ததில் அது நல்லா பெருசாக மாறி அப்படியே சுக்குநூறாக உடஞ்சிரும். இப்போ அதுக்குள்ளேருந்து ஒரு கொம்பு வச்ச பண்ணி ஒன்று வெளியே வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதை பார்த்த ஹீரோவும் இங்கே இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தலைவனை தூக்கிக்கிட்டு அது ஒரு புதருக்குள்ளே போயிடும். அந்த மிருகத்தை பார்த்த அந்த அக்காவும் சூப்பர், இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க நாய்க்குட்டியை கூப்பிட்டு இப்போ நம்ம பவரை காட்டலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அவங்க முகத்தை அவங்களே பார்த்துக்கிட்டு அண்டாக்கா குசும் அபுக்கா குசுன்ற மாதிரி ஒரு 4 மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டான்ஸ் ஒன்று போடுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த அக்கா மாதிரியே கிடையாது, பட் வேற ஒரு அக்கா வந்துடுவாங்க. இப்போ இந்த 2 அக்காவும் நாங்கள் தான் அந்த மிருகத்தை அழிக்க போகிறோன்னு சொல்லி வாயை முடுறதுக்குள்ள அந்த மிருகம் இவங்கள துரத்த இவங்களும் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து வெறித்தனமாக ஓடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம தலைவனும் காப்பாற்ற வந்து இவங்கள இப்போ நான் தான் காப்பாற்றணும் போலேன்னு சொல்லிட்டு இவனும் அந்த மிருகத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருப்பான். டக்குன்னு ஆக்ஷன் கிக்குன்னு அந்த மிருகத்தோட பட்டக்ஸ்லேட்டு உதச்சிருவான். கடவுளை, இப்போ அந்த மிருகத்துக்கு வரும் பாருங்க கோவம், அதோட 4 காலை வச்சு நம்ம தலைவனை மாறி 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 மெதிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தலைவனும் அதுக்கிட்ட அதெல்லாம் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பான். இப்போ பின்னால் பார்த்தா தண்ணி, அவ்வளோதான் அப்படியே நின்றுடுவான். அந்த மிருகமும் கிட்டக்க வரைக்கும் வந்துடும். இப்போ மேலே இருந்து பார்த்தா என்னமோ 2 பந்து போல் வரும். நம்ம தலைவனும் ஹீரோ வந்து பிடிச்சிருவாங்க. ஒன்றும் இல்லை, அந்த அக்காங்க தான் அதை தூக்கி போட்டுருப்பாங்க. இப்போ ஹீரோ அந்த பந்து போல் இருக்கிறத ஓப்பன் பண்ணும். உள்ளுக்குள்ளே ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் அதோட முகத்தை காமிச்ச உடனே அவ்வளோதான் வலிமாமே வலி புளிமாங்க புளிப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமாக 10 நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப்பாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். என்னாச்சுன்னு தெரியல இந்த ஹீரோவுக்கு. இப்போ ஹீரோவோட காஸ்டியூம் எல்லாமே மாறி பயங்கரமாக பவர் வந்த மாதிரி மாறிடும். இதை பார்த்த நம்ம தலைவனும் ஹீரோவோட ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, நம்மளும் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் அந்த கண்ணாடியில் அவனோட முகத்தை காட்ட நம்ம தலைவனும் ஹீரோ போல் 10 நிமிஷத்துக்கு டான்ஸ் எல்லாத்தையுமே ஆடி முடிச்சுட்டு புது காஸ்டியூமோடு இருப்பான். பார்க்குறதுக்கே கண்ட்ராவியாக இருக்கும், ஆனால் நம்ம தலைவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம தலைவனும் நான் அநீதியை எடுத்து போராட போகிறேன்வான். உடனே அந்த அக்காவும் தம்பி அது எடுத்து கிடையாதுப்பா எதிர்த்துன்னுவாங்களா. நம்ம தலைவனும் நீங்கள் என்ன எதிர்த்து பேசாதீங்கன்னுமா. இவங்க ஆடின டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மிருகமே தூங்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம தலைவனும் ஆக்ஷன் பீம்னு சொல்லிட்டு கையை மட்டும் ஆட்டுவானா, ஒரு பீமும் கையிலேருந்து வராது. உடனே அந்த அக்காவும் தம்பி சொல்ல மறந்துட்டேன், இந்த பவர் நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும்தான் மாற்றும், நமக்குள்ளே எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாதுன்னுவாங்க. நம்ம தலைவனும் ரொம்ப சீக்கிரமாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃப்ரிஸ்பி எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிப்பான். அந்த மிருகமும் இவங்களை துரத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும். டக்குன்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல இவங்களுக்கு, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிஸ்பியை தூக்கி போட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க. நம்ம தலைவன் ஹீரோவுக்கு போட, ஹீரோ அந்த அக்காவுக்கு போட, அந்த அக்கா நம்ம தலைவனுக்கு போட, தலைவன் இன்னொரு அக்காவுக்கு போடன்னு சொல்லிட்டு இவங்களே மாறி 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 விளையாடிட்டு இருப்பாங்க. இவங்க விளையாடுற வேகத்தில் அந்த ஃப்ரிஸ்பியை தூக்கி அந்த மிருகத்துக்கிட்டே போட்டுருவாங்க. நம்ம தலைவனும் ஹீரோவும் நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாஞ்சு போய் பிடிப்பாங்க. 2 பேருமே பிடிச்சிருவாங்க. நம்ம தலைவன் அந்த ஃப்ரிஸ்பியை எங்கே வச்சு பிடிச்சிருக்கான்ட்டு பார்த்தீங்களா. இப்போ ஹீரோ அந்த ஃப்ரிஸ்பியை அப்படியே விட்டுட நம்ம தலைவனும் ஃப்ரிஸ்பி அந்த மிருகத்து மேலே விழுந்துட்டு இருப்பாங்க. நம்ம தலைவனோட வாய்ஸ் ஸ்லிப்பாகி அந்த மிருகத்துக்கு முத்தா கொடுத்துருவான், அதுவும் வத்தட்டில் கொடுத்துருவான். அவ்வளோதான், அந்த மிருகத்தோட சாபம் போயிட்டு அதோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துடும். வேறு யாரும் கிடையாது, இவ்வளோ நேரம் மிருகமாக இருந்தது நம்ம புரிபுரி செய்மான் தான். இப்போ புரிபுரி செய்மானும்
சூப்பர், ஒரு வழியாக நான் என்னோட பழைய உருவத்துக்கு வந்துட்டேன். என்னை காப்பாற்றினதுக்கு உங்களுக்கு நன்றியெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னை வச்சு ஃபன்னாக பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையே எனக்கு 1,000,000 எண் கொடுங்கன்னு கேட்பான். உடனே அந்த 2 அக்காவும் கிட்ட வா நாயனா எட்டி மூக்க நக்குமா, நாங்கள் உனக்கு உதவுனதுக்கு நீ தான்ட்ட எங்களுக்கு காசு தரணும், நான் உனக்கு தரக்கூடாது. அவனை கையில் சிக்கனை உன்னை வச்சு பண்ணி 65 போட்டுருவோன்ட்டு சொல்ல புரி புரி செய்வானும் இதுங்க பண்ணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடுவான். இப்போ அந்த அக்காவும் ஷின்சன் இந்த மிருகத்தை தோக்கடிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்க, உனக்கு தான்ப்பா நான் நன்றி சொல்லணும்னுவாங்க. நம்ம தலைவனும் நன்றியெல்லாம் விடுங்கன்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி காட்டுவான். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாட்டா பை பாய்.